நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே சர்டிஃபிகேட்டை உனக்கு கொடுக்குறேன். இந்த சித்ரா, இந்த உன் சர்டிபிகேட். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது நீ கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின சர்டிபிகேட். என்னைக்குமே இதுதான் உன் அடையாளம். இத நீ பத்திரமா வச்சுக்கோ. ஜெயந்தி, காலில் சேராயிடுச்சு, போய் தண்ணி எடுத்துக்கலாம். சரிங்க. இது எப்பவுமே உன்னோட அடையாளம் தான். இத பத்திரமா வச்சுக்கோ. கொடு. பார்த்து தர மாட்டேன். ஐயோ, கால் தடுக்குச்சுமா. நான் வேணும்னே பண்ணல. சாரிமா. ஐயோ அண்ணா, நனைஞ்சிச்சுண்ணே. ஐயோ, என்ன பண்றது? சர்டிபிகேட் நனைஞ்சிருச்சு. என்ன சித்ரா நீ சர்டிபிகேட் பார்த்து வச்சுக்க மாட்டியா? கால கழுவலாம் நான் பக்கெட்டியை தூக்குன அப்படியே ஊத்திக்கிச்சு. ஐயோ, என்ன அப்படி பாக்குற? நான் என்னமோ வேணுமனே பண்ண மாதிரி பாக்குற. தெரியாம தானே பட்டுச்சு. இவெல்லாம் மனுஷன் ஜென்மமே இல்ல. படிச்சிருந்தா தானே இதுக்கு சர்டிபிகேட்டோட அருமை தெரியும். ஒரு மண்ணும் தெரியாது. அண்ணே பாருங்க அண்ணே, சித்ரா என்ன நம்ப மாட்டேங்கிறா. நீங்க அவட்ட சொல்லுங்க நான் வேணுமனே பண்ணலன்னு. சித்ரா விடுமா. ரொம்ப நனைஞ்சிருச்சா? ஆமா, எங்க காட்டு. டேய், வாங்கி தொடச்சு விடுற. அண்ணா, சரி குடு சித்ரா, குடுமா குடு. ஐயோ, டேய், என்னடா தீவா, சர்டிபிகேட் அது முக்கியமானதுன்னு சித்ரா சொல்லிச்சுல. நீ தண்ணி வேற ஊத்துன அப்புறம் வாங்கணும்னு பிச்சுற. அண்ணா, நான் என்ன வேணும் நான் கிழிச்சேன். குடுன்னு வாங்கினேன், இப்படி இழுத்தேன். என்ன மறுபடியும் கிழிச்சிட்டே இருக்க? சித்ரா என்ன பண்ணுவா? பாவம் பாவம்டா. இதுக்காக ஒருத்தி நான் பகல முடிச்சு தண்ணி வேற அடிச்சிருந்தா. பாவம். அண்ணே, முதல்ல சொன்னோம்லண்ணே, இந்த பொண்ணு தான் அதை கேட்காம சர்டிபிகேட்டுக்காக விடிய கஷ்டப்பட்டு தோட்டிய ரொப்புச்சு. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? இதோ இப்படி கிழிஞ்சு போச்சு. இப்போ என்னென்ன பண்ண போறாங்க இவங்க? சித்ரா, சரி விடு. சர்டிபிகேட் நான் மட்டும் நான் படிக்க போற. இப்படி அநியாயமா உங்க பொண்ணோட சர்டிபிகேட்டை கிழிச்சு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. இந்த பாரு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவளுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். கிருபா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்றா. பா, நான் மறுபடியும் சொல்றேன், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தலையிடாதீங்க. சித்ரா இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்கா. இப்ப படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்பு. எது தப்பு எது ரைட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். சித்ரா கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுல போய் எஜமானியாக போறேன்.
உன்ன மாதிரி வேலைக்காரியா என் பொண்ணு கஷ்டப்பட மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நான் என் பொண்ணுக்கு அமைச்சு கொடுப்பேன். நீ சித்ராக்கு ஏதாவது புத்தி சொல்லு நினைச்சனா அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற வழியை பாரு. சுகுணா, மாப்பிள்ளை வீட்டில் பேசியிருக்கேன், கூடிய சீக்கிரம் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். டே கர்ணா, அண்ணா அந்த பொண்ணு பார்க்குற ஏற்பாடுலாம் நீ பார்த்துக்கோ. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சித்ரா, அம்மா கஷ்டப்பட்டு தொட்டியெல்லாம் நிரப்பி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்க. இது உங்ககிட்ட தான் இருக்கணும். குடிமா.